ஹலோ, மறுபடியும் உங்கள் ஜேஆர் வந்திருக்கேன் ட்ரோல் வீடியோட உங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்க. மைண்ட் வாய்ஸ் நல்லா புரியுது. தொல்லையை மட்டுமாப்பா கொடுப்பேன், ஒரு ரிக்வஸ்ட்டும் சேர்த்து கொடுப்பியே. ஆமாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சும்மா வளன்னு பேசாதப்பா. ஏதோ ட்ரோல் வீடியோன்னு சொன்னி அதுக்குள்ளே போங்கன்னு சொல்கிறீங்களா? சரி, டென்ஷன் ஆகாதீங்க. போயிட்டா போச்சு. உங்களை கூல் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோட வந்திருக்கேன். மச்சி, ட்ரோலாக போடுறா. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமாம், ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்லிடுவது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். அக்கா சாதனாக்கா, நீ என்ன ஜெயலலிதா அம்மா வேஷம் போடுறியா? அக்கா, உங்களுக்கே தெரியும் அவங்க எங்க நீங்க எங்கன்னு. அவங்க அயன் ஆஃப் த லேடி. எந்த பாடிஸ் பையன் அக்கா உனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாங்கக்கா? அவன் மட்டும் அதிமுக தொண்டர் கையில மாட்டினா அடிச்சு திம்சம் பண்ணிடுவாங்க. அக்கா, உனக்கு செட் ஆகிற கேரக்டர் என்ன தெரியுமாக்கா? ஓரளவுக்கு செட் ஆகும். செட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு செட் ஆகிற கேரக்டர் சில்க் ஸ்மிதா தான்க்கா. அந்த கேரக்டர் நடிச்சிங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும்க்கா. அதனாக்கா உனக்கு நல்ல அட்வைஸ் சொல்றேன். இந்த கேரக்டர் நடிக்காத. கேரக்டர் நடிச்சேன்னு உன் வீட்டோட தூக்கிட்டு போடுவாங்க அதிமுக தொண்டர்கள் வந்து. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. இந்த பொண்ணு என்ன மாதிரி பாடுது பாருங்களா. செம்ம குரல், செம்ம கியூட்னஸ்ங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாலிபரும் சரிங்க, 90s கிட்ஸும் சரி, 2000 கிட்ஸும் சரி, ஈவன் 80sல இருக்கிறவங்க கூட அங்கிள்ஸ் கூட சரி ஃபேன் ஆகிட்டாங்க. செம்ம கியூட்டாக பாடுது, செம்மையாகுது. வாய்ஸ்னா இப்படி இருக்கணும், வாய்ஸ் எக்ஸ்பிரஷன்னா இப்படி இருக்கணும். செம்மையா இருக்குல்ல இந்த பிளவுஸோட ஃபிட்டிங். இந்த பொண்ணு டெய்லரிங் சொல்லி தருது. நாமளும் போய் ஸ்டூடெண்டாக போய் சேரலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நான் கிளாஸு அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்க மாட்டுது. வீட்டில் இருக்கிற அம்மாகிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸ் போகிறேம்மா, கொஞ்சம் டெய்லரிங் கற்றுக்கிறேன்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க, என்னடா இப்போ புதுசாக கற்றுக்கிறேன்னு. இல்லைம்மா, கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ நம்ம ஊரில் டெய்லரிங் கிளாஸ் ஃபுல்லாகிடுச்சுங்க. டெய்லரிங் கிளாஸ்க்கு இடமே கிடைக்க மாட்டுது. மக்களே, உங்ககிட்ட ஒரு அட்வைஸ். நான் வந்து பாட்டு கிளாஸ் போட்டோமா இல்லை டெய்லரிங் கிளாஸ் போட்டோமா, எது செட் ஆகுங்க? கடைக்கார தக்காளி எடுத்துகிட்டு ஏதோ ரெசிபி பண்ண போகிறாரு. அதே ஏன் கடலை மாவு முக்கிற, அதே ஏன் எண்ணெயில் போடுற, என்னையா பண்ணுற, என்னது போண்டாவா, என்னது தக்காளியில் போண்டாவா? யோ, எங்கள் ஊரில் தக்காளியில் ஊறுகாய் போடுவாங்க, சட்னி அரைப்பாங்க, குழம்பு போடுவாங்கய்யா. தக்காளில எல்லாம் போண்டா போட மாட்டாங்கய்யா. மக்களே, நீங்கள் யாருன்னா தக்காளி போண்டா சாப்பிட்ருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுப்போம். ஏரியாவுக்கு புதுசாக இருக்கு. தள்ளு வண்டியில என்ன சார் ஏரியா? மழைக்கு சூடா பஜ்ஜி சாப்பிடு சார். கடைக்காரர் ரோஸ் பூ கொடுத்துருக்காரு, செம்மையா ஒரு பொக்க பண்ண போறாரு, இல்ல ஒரு மாலையை செய்ய போறாரு. என்னது பக்கோடா செய்றீங்களா? ரோஸ் பூல பக்கோடாவா? யோ, என்னையா பண்றீங்க? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, பிளாக் காஃபி சூப்பரா இருக்கு சார். சார், உண்மையிலே சார் பிளாக் காஃபி சூப்பரா இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? அது காஃபி இல்ல, ரசம். நம்ம அண்ணன் பைனாப்பிள் எடுத்திருக்காரு. ஒன்று ஒரு நல்ல ஸ்மூத்தி செய்ய போறாரு, இல்லை செம்மையான ஜூஸ் போட போறாரு. என்னது பைனாப்பிளில் பஜ்ஜியா? யோ, எங்கள் ஊர்ல எல்லாம் உருளைக்கிழங்குல வச்சு வாழைக்காய் பஜ்ஜின்னு பார்த்துருக்கேன். நீ என்ன பைனாப்பிளில் பஜ்ஜி செய்கிற? நீ தயங்காம சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுல்ல. பன்னாட பரதேசி, உங்க ஊர்ல எல்லாம் சோமாசம் வந்து இங்க வச்சுதான் மடிப்பாங்களா? வேற எதுல மடிக்க மாட்டாங்களா? உன்னெல்லாம் கம்பிய காய வச்சுட்டு எங்க குத்தணும் தெரியுமா? டிக்கில குத்திட்டு வாயில வரணும். அந்த மாதிரி குத்தணும்டா உன்னெல்லாம். ஏன் மடிப்போட விட்டுட்டு அப்படியே வாயில வச்சு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு வெளியே எடுக்க வேண்டியதானே? உன்னெல்லாம் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார். வேணா என் ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார். This is a very very important case in the city. அது இப்போ சிபிஐக்கு கை மாறிடுது. டீ போறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை கழுவுன. பாத்திரத்தை பார்த்தாலே வாந்தி வருதுண்ணே. டீ தூள் சர்க்கரை எல்லாம் ஓவரா போடுறேண்ணா. நீ என்னண்ணா ஊத்துறண்ணே? பெப்சியா? என்னண்ணா டீல போய் பெப்சி ஊத்துற? அம்மா, பார்க்குற நேரத்துல வாந்தி வருது. மக்களே, இந்த டீ குடிப்பீங்களா இல்லை குடிச்சிருக்கீங்களா? யாருன்னா எங்கள் ஊர்ல எல்லாம் டீயை பாலில் தான்யா போடுவாங்க, பெப்சில எல்லாம் போட மாட்டாங்கய்யா. இந்த மாதிரி டீ வாங்கி குடிக்கிற ஜீவனுங்களும் இருக்காங்க. வேற லெவல்ப்பா. என்னப்பா பார்த்து நிற்கிற? நான் தான் நேற்றுக்கு வரேன்னு தெரியுமில்ல. டீயை போடப்பா.
இழவு பிடிச்ச மூதேவி இட்லியை செய்ய சொன்னா இட்லி குண்டால கஞ்சியை செஞ்சு வச்சுக்குது. அதுவும் கஞ்சி மாதிரி கூட இல்லையே அது. ஏமா ஒன்று போஸ்ட் ஓட்டுற பேஸ்ட் செய்ய சொல்லம்மா, இட்லியை செய்ய சொன்னாங்கம்மா. இட்லி குண்டால போய் என்ன செஞ்சுக்கிற பாரு. என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன ப்ரோ தோசையெல்லாம் செம்மையா சொல்றீங்க. என்ன முட்டை ரோஸ்டா ப்ரோ, இல்லையா ஆனியன் ரோஸ்டா, கீ ரோஸ்டா? என்ன ப்ரோ ஐஸ்கிரீம் தோசையா? என்ன ப்ரோ தோசையெல்லாம் ஐஸ்கிரீம் போடுறீங்க? மண்டை குழம்பு மென்டல் ஆயிட்டீங்களா என்ன? எவ்வளோ தோசையை பார்த்துருக்குறேன் ப்ரோ, ஆனால் ஐஸ்கிரீம் தோசையும் உங்ககிட்ட தான் ப்ரோ முதல் வாட்டி பார்க்குறேன். உனக்கு 52 வெரைட்டி தோசையா தெரியும்? கல்யாணம் 7 வருஷத்துல உனக்கு இவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சு ரமணி. எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 52 அடி பாயும். அக்கா மாங்காவை செம்மையாக சாப்பிட்றக்கா, அருமையாக சாப்பிட்ற. ஏதோ ராப்பிச்சக்காரன் 4 நாள் பட்னியாக இருந்துட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்க. நீங்கள் கடையில் வாங்கினீங்களா மாங்காவை, அந்த கடைக்காரன் மாங்காவை எதில் துவைச்சான் பார்க்குறீங்களா? என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில இதும் போனோம். ஏய் அது ஊருகாடா. நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். ஐயா சாமி எங்கேருந்தையா வந்துக்கிறீங்க நீங்களாம்? கடையில் இருக்கிற பழத்தை துடைக்கிறதுக்கு வேறு துணியே கிடைக்கலையா? பழத்தெல்லாம் தொடச்சி வைக்கிறது நியாயம்தான், அதுக்கு வேறு துணியே கிடைக்கலையா? வேணும்னா சொல்லுங்கண்ணே, எங்கள் வீட்டில் 4-5 கிஞ்சி பண்ணுறதுக்கு நான் எடுத்து வந்து கொடுக்குறேண்ணே. ஆரஞ்சு 1 கிலோ எவ்வளோ? 120 ரூபாமா. 50 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ ஆரஞ்சு கேக்குதா? கரும் பண்ணி சும்மா கவிதை சொல்லி கடுப்பேத்தாத. இந்த அக்கா சாப்பிட்றது பாருங்களா, எம்மா சாமி எம்மா ஸ்வீட் சாப்பிட்டா என்ன அக்கா ஆகுறது உங்க உடம்பு? உனக்கு டிமில் தான்க்கா நீ. எவ்வளோ ஸ்வீட்டு, எவ்வளோ குலாப் ஜாமு, வாயாப்பாரு எவ்வா உடம்புல இருக்கிறதெல்லாம் வயிறா வண்ணா சாவடியா? இந்த அக்கா மேலே ஏதோ ஆவி பூந்தா மாதிரி சாப்பிட்றீங்களாக்கா? அக்கா சாப்பிட்றது கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடுக்கா. சாப்பிட்லாம், ஆனால் என்ன பேய் பிச்சா மாதிரி சாப்பிட்றீங்களாக்கா? அதுவும் செம்ம நக்கு நக்குறீங்க. ஏக்கா பப்ளிக் பிளேஸில் இப்படி அக்கா நக்குவ? இங்கேயே இந்த நக்கு நக்குறீங்களே, வீட்டில் என்ன நக்கு நக்கி சாப்பிடுவீங்க? ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஏமா தட்டில் இருந்து எடுத்து சாப்பிட வேண்டியதுமா, அவன் வாயிலேருந்து எடுத்து சாப்பிடணுமா உனக்கெல்லாம்? அது 1-2 இல்லைம்மா. ஏய் நீ குத்து வச்சவையா? ஆனால் சொல்கிறேன் பாரு, என் சாப்பாடெல்லாம் உன்னை சும்மாவே விடாது, வயிற்றுச்சு சொல்கிறேன், நீ எல்லாம் நாசமாக போவ. ஆணி படுக்க மாதிரி உன்னை காட்டிட்டு அதில் போய் அசால்ட்டாக உட்காருது. என்னமாச்சு உனக்கு? ஏமா அவன் பின்னாடி இருக்கிறது டிக்கியா வேற எதுனாவாம்மா? ஏய் அந்த பொண்ணுங்கெல்லாம் சொல்றதை பார்த்து நம்பி உட்காந்துராதரா. டேய் உங்க வாழ்க்கை போடும். உட்காந்துட்டா பாய்ப்புல ஜோலி முடிஞ்சிச்சு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம். அக்கா 4 பேர் இருக்கிற இடத்துல சீன் காட்டலாம்னு நினைச்சேன், அதுக்கு அதுல நடப்பாக்கா உந்து போச்சாக்கா. சங்கூதிட்டாங்களா உனக்கு? இது பேர் தான் கொழுப்பு. நம்ம அக்கா சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? ஸ்லாண்டிங்காக போய் தலை குத்த விழுறாங்க. அக்கா சும்மா அழகாக சூசைட் பண்ணிக்கிறீங்கக்கா. என்ன ஒரு பிரச்சனை, உங்கள் பாடி 3ஆவது நாள் எங்கே ஏம்புன்னு தான் தெரியாது. ஓ கடல் மாதா, இந்த அவளியை ஏத்துக்க. என்னப்பா ஐலிய சொல்ல வந்தா கடலுக்குள்ள சாவ போறாப்பா? 2 தான் விடு. ஐயப்பா விளையாட்டா பேசாம அந்த பொண்ணை காப்பாத்தியா? கல்யாணம் எல்லாம் நடந்துச்சு, கையில எல்லாம் பூ வச்சிருக்கீங்க, ரொமான்டிக்கா. நடக்கட்டும். என்னடா நடக்குது இங்க? அவங்க ஃபர்ஸ்ட் நைட் பெட்ரூம்ல உங்களுக்கு என்னடா வேலை? என்ன ஃப்ரீயாவேவா? அது இங்க நடக்காது ராசா, இங்க நடக்காது. அது மாப்பிள்ள சொல்லுவார் மனசுக்குள்ள, போங்கடா வெண்ணெங்களா வெளியில. பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநாயருக்கு முத ராத்திரியா பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. கிழவா இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு உனக்கு முத்த கொடுக்குதா? துவார் எங்க வயிற்றுச்செல்லாம் சும்மாவே இருக்காது கிழவாவன. ஏமே உனக்கே நியாயமா இது? என்ன கொடுமை சரவணது. யோ இது கண்ணா இல்லை சுற்றி விட்டு ஆட்டணுமா? கண்ணை இந்த சைடு சொல்லிட்ட, ஆனால் உண்மையாகவே டேலண்ட் தான்.
நான் குழந்தைங்க முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு போறேயா. எது ஆறு பார்த்தா நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். ஆஹா ஆஹா டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. டேய் கல்யாணத்துக்கு ஒரு ரகலை பண்ணுங்கடா. ஆனாலும் இது ரொம்ப ஓவர்ரா. இதாயா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம்யா. சிம்லா கூட்டு போகிறாங்களோ இல்லையோ, இங்கேயே சிம்லா மாதிரி ஆக்க வச்சிட்டாங்க. பனிப்பொழி பொழிகிற மாதிரி உடம்பெல்லாம் ஐஸ் கட்டி விழுந்த மாதிரி இருக்குது பாரு. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸையா நீ எல்லாம். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும். என்ன ஒரு 1 இயர் லேட்டு. உங்க கண்ணிலெல்லாம் படாம இருக்கதானடா கொட்டாம்பட்டியில குடியேறி பழனியில பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண. அண்ணே உனக்கு செம்மதில்லைண்ணே. நீ வேற லெவல் அண்ணே. நீ ஓடுற ட்ரெயினில் அப்படியே சசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு எதையும் பிடிக்காம உட்காந்துக்கிறீங்க பாருங்க. வேற லெவல்ண்ணே. நீ அரபாடில் ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். என்னம்மா இந்த லெவல் நடிக்கிற நீ? அந்த பாதிரியார் தொட்டாரோ இல்லையோ இந்த ஆட்டாடுற, இந்த குதி குதிக்கிற. என்னம்மா இந்த ஆட்டாடுற நீ? உனக்கு ஆஸ்கர் இல்லைம்மா, அதுக்கு மேலே எதனா அவார்டு தான் கூட தரணும்மா உனக்கு. என்ன காக்கா வலிப்பு எதனா வந்துச்சா? இந்த பாதிரியார் கையில் எதனா கரண்ட் எதனா இருக்கா? கரண்ட் சாக்கா எதனா பட்டுச்சா? இந்த குதி குதிக்கிற. இந்த அம்மா பண்ணுற அளப்பறைய பாருங்களேன். ஏதோ கொரோனா டைமில் மூக்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் கண்ணெல்லாம் கட்டி தான் பண்ணுறாங்க. என்ன அளப்பறை பண்ணுறாங்க. ஐயோ இந்த மாதிரி அளப்பறை தான் ஃபஸ்ட்டு அடி பார்க்குறேன்ப்பா. இதுக்கே எப்படின்னா இப்போ ஊசி போகிறதுக்கு என்ன வேலை பண்ணுவாங்க பாருங்க. மேல இருக்கிறதான் கை, அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறேன் நானு. இங்க வாய கைய ஆபரேஷன். பேஷண்ட் நேம் என்னங்க? பிராய்லர் டாக்டர். ஓஹோ, ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க டாக்டர். ஓ, எல்லாரும் ஒரே ஃபேமிலியா? வெரி. ஹாய், ஹாப்பி பர்த்டே தம்பி. என்ன தம்பி சூனியக்காரி அந்த பக்கம் இருக்குன்னு நினச்சிக்கினியா? டே தப்பா நினச்சிக்கினியா? உன் வில்லனே இந்த பக்கம் தான் ஏற்கிறான். ஆனால் தம்பி உனக்கு செம்ம கோவம் வருது. இப்போவே இந்த கோவம்னா நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். இந்த பாப்பாவோட அறிவு பாருங்களேன், செம்ம அறிவு. உன் காலை தொட்டு கும்பிடணுமா. சின்ன வயசுல நம்மளுக்குலாம் தெரியாது போச்சு. சாப்பிட்ற நேரத்தில் இதை தூக்கி அதை தூக்கி அங்கே வைக்கிற நேரத்தில் வீட்டில் அடி வாங்குவோம் பாரு. அப்படியே நீ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா சிக்கன் பாப்பா உனக்கெல்லாம் அவார்டெல்லாம் காத்திருக்கு எதிர்காலத்தில். அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து சோத்த போடுன. என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் JR.